அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான் பேசுகிறேன், ஸ்பார்டன் ட்ரேடிங் அகாடமியிலேருந்து. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைவருக்கும் எனது நன்றிகள். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்கோட லெவல்ஸை பற்றியும், மார்க்கெட் எப்படி அடுத்த ஒரு வாரத்துக்கு ரியாக்ட் ஆகும் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தீங்க அப்படின்னா ஞாபகமாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற எல்லா கண்டென்ட்டும் உங்களை வந்து சேரும். ஓகே, நன்றி. நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய்டும். லாஸ்ட் ஒரு 1 வீக்கில் மார்க்கெட்டில் என்ன தான் நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். நாம் எதிர்பார்த்தபடி வந்து பார்த்திங்கன்னா 17,000 நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் போயிட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17,800 வரை போன மார்க்கெட்டு. ஸோ நமக்கு 17,500 வரை வந்து அகெயின் வந்து ஒரு 300 பாயிண்ட் வந்து ஃபால் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 17,500 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குரூஷியலான ஒரு சப்போர்ட் லெவலாக இப்போ பார்க்கப்படுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் வந்து பில்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது நாப்ஸ்டாவில் கடைசியாக காட்டுறேன். ஸோ இப்போ 17,500 அப்படிங்கிறது ஒரு குரூஷியலான லெவலாக வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்க்கப்படுது. ஸோ அதனால் அப்கமிங் டேஸில் அகெயின் மார்க்கெட் வந்து ஒரு புல் ரன்னை எதிர்பார்க்கப்படலாம் அப்படின்றதுக்கான நிறைய காரணங்களை வந்து நான் வந்து அப்கமிங் ஸ்லைடில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வர நிஃப்டி அப்படிங்கிறது 17,500 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக கரண்ட் வீக்கில் வந்து ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட வியூ. நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செல்லோட வியூ எனக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 16,500 கீழே தான் செல் இருக்குது. ஏன்னா நான் 17 வரும்போது இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து பை சைடில் இருக்குது. பையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், செல் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. புது செல்லை இப்போ இதுக்கப்புறம் எங்கே நம்ம இன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா, 16,500 கீழே தான் நம்ம வந்து புது செல்லே நம்ம யோசிக்கணுமே தவிர, அது வர புது செல்லெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது 16,500 வர்ற வரைக்கும். இப்போ நம்மளோட ஃபோக்கஸு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 17,500 அப்படிங்கிறது கரண்ட்டில் இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல். அதனால் அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக ஒரு பையிங் ப்ரெஷர் வரும் அப்படிங்கிறது தான் என்னோட வியூ. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேலிக்கு எடுத்து கடைசி ஒரு 2 டேஸ் வந்து நல்ல ஒரு பியரிஷ் மூவாக இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய லெவலில் வந்து பியரிஷ் மூவெல்லாம் வரல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் மார்க்கெட் கரண்ட்டில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. அதனால் அப்கமிங் டேஸில் 39,500 and 40,000 அப்படிங்கிறது ஈஸியாக போகும் அப்படின்னா கரண்ட்டில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஒரு 1 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எது ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைஸ் லேபும் டாடா ஸ்டீல் அண்ட் சன் ஃபார்மா. இதில் வந்து சன் ஃபார்மா அந்த டிவைஸ் லேப் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மா செக்டாரு. இது ரெண்டும் நல்ல ஒரு பூம் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து டாடா ஸ்டீலும் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு 8% வந்து மார்க்கெட்டில் வந்து மூவ் கொடுத்துருக்கு. ஸோ இதில் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா என்டிபிசி தான். அதை தாண்டி லாஸ்ட்டு 1 வீக்கில் எது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரோ ரேஞ்சில் மார்க்கெட்டில் நின்றுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐஓசி இருக்குது, ஓஎன்ஜிசி இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாருதி அண்டு ரிலையன்ஸ். நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது ரிலையன்ஸ். ஏன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக் நல்ல நேரோ ரேஞ்சிலே இருக்குது. இது அப்கமிங் ஸ்லைடில் பார்க்கலாம். அப்போ ரிலையன்ஸில் ஒரு நல்ல மூவை நம்ம அப்கமிங் ஒரு மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே ஒரு நல்ல மூவை கரண்ட் வீக்கில் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஐஓசி, அதே மாதிரி தான் மாருதி. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஸ்டாக்கை வந்து உங்கள் ரேடால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்கமிங் டேஸில் வாட்ச் பண்ணுங்கள். இதுலேருந்து ஒரு நல்ல மூவை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் டிவைஸ் லேபாக இருக்கட்டும், இல்லை டாடா ஸ்டீலாக இருக்கட்டும், இல்லை சன்ஃபார்மா இருக்கட்டும், நல்ல மூவ் போயிடுச்சு மேலே. ஸோ அப்கமிங் டேஸில் ஒரு சைடுவே தான் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் புள்ளி சைடில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபெபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சதுன்னா தாராளமாக நீங்கள் வந்து பையிங்கை வந்து ட்ரை பண்ணலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி வந்து ₹5 வந்து டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அப்கமிங் டேஸில் வந்து ஒரு நல்ல கரெக்ஷன் வச்சு தான் மார்க்கெட் வந்து மேலே திரும்பும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஐடிசி வந்து எப்போயுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்காக பாருங்கள். அதை விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காகவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ட்ராடேக்காகவோ ஐடிசி எடுத்து உள்ளே போய் மாட்டிக்காதீங்க. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இது லாங் ரன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்டாக்கு. வேறு இந்த ஐடிசி வேறு எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சரியான ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது. அந்த மாதிரி நேரத்துலலாம் நீங்கள் இன்ட்ராடேவோ அல்லது ஸ்விங் ட்ரேடிங்கோ எடுத்துட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய இழப்பீட்டை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பார்த்ததுக்கு அடுத்தது 1 வீக் நெக்ஸ்ட் வீக்குக்கான சிபிஆரோட ரேஞ்சை வந்து நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக்கோட அதாவது டுமாரோ சிபிஆர் வீக்லி லெவலில் நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால்
அப்கமிங் வீக்குக்கான சிபிஆர் லெவல் இதுதான். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம மெயினாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எது வந்து நல்ல மூவ் இருக்குது அப்படின்னா இன்ஃபியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அசெண்டிங் வந்து ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு நேரோ சிபிஆர் கொடுத்துருக்கு. ஸோ இன்ஃபியும் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் டேஸில் நல்ல ஒரு மூவை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேரோ ரேஞ்ச் கரண்ட் வீக்கில் கொடுத்துருக்கு. பெரிய ஒரு டவுன் மூவ்க்கு அடுத்தது ஒரு நேரோ ரேஞ்ச் வந்திருக்கு. அதனால் அப்கமிங் டேஸில் ஒரு பையிங் மூமெண்ட்டை தாராளமாக நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது டிசிஎஸும் வந்து பார்த்திங்கன்னா நேரோ தான். ஸோ அப்கமிங் டேஸில் நல்ல ஒரு ரேலி நம்ம எதிர்பார்க்கலாம். முக்கியமாக அது பை சைடுக்கு நான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்கு ஒரு நல்ல நேரோவில் இருக்குது. ஒரு கரெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ஸ்விங்கு கொடுத்துருக்கு. அப்கமிங் டேஸில் ஐசிஐசிஐ பேங்க்கும் நல்ல ஒரு ரேலி எதிர்பார்க்கலாம். இதை பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது இந்துஸ்தான் யூனிலிவர் ஒரு பெரிய ஒரு சைடு வேக்கு அடுத்தது ஒரு நேரோ சிபிஆரை கொடுத்து அதுவும் அசெண்டிங்கில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு மிகப்பெரிய டவுனுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரேஞ்ச் பவுண்டு. ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்ட்லேருந்து மார்க்கெட் ஒடிச்சிட்டு வெளியே வருது அப்படின்னா ஒரு பெரிய லெவல் மூவை நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதனால் நீங்கள் இந்துஸ்தான் யூனிலிவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேட்டர்ன் தான். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்த உடனே நல்ல ஒரு ரேலி அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக இந்துஸ்தான் யூனிலிவர்லையும் எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ஆக்சிஸ் பேங்க் நல்ல ஒரு பியூர் அசெண்டிங்கில் இருக்குது. ஸோ அப்கமிங் டேஸ்லையும் நல்ல ஒரு பாட்டமில் நமக்கு பையோட லெவல் கிடச்சிது அப்படின்னா தாராளமாக ஆக்சிஸ் பேங்க்லையும் நம்ம கை வைக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நேரோவாக கொடுத்துருக்கு. அப்கமிங் டேஸில் நல்ல ஒரு ரேலி எல்4லையோ அல்லது H4லையோ வீக்லி லெவலில் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான ஆக்சிஸ் பேங்க்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு லாங் ரன்னுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டவுன் மூவ்க்கு அடுத்தது கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் வந்து நல்லா ஒரு அப் மூவ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்ச் மூவ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அசெண்டிங்கில் ஒயிட்டில் இருக்குது. ஸோ பைக்காக மட்டும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஸோ செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் கண்டிப்பாக கிடைக்காது. அதுக்கு அடுத்தது இண்டஸ்இண்ட் பேங்க். ஓகேங்களா? இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பை மூவுக்கு அடுத்தது ஒரு ரேஞ்ச் பவுண்டில் மார்க்கெட் இப்போ நின்றுட்டு இருக்குது. அப்கமிங் வீக்கும் நமக்கு வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் இருக்குது. ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் தான் இதில் பார்க்க முடியுது. செல்லை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் பை எடுத்திங்கனாலும் ஒரு மாடரேட்டான ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். பெரிய லெவல் ப்ராஃபிட்டை எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கில் கிடைக்காது. அதுக்கடுத்தது வந்து பார்க்கும்போது கோட்டக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேரோவில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் பவுண்ட், அதாவது மேலே கீழே போயிட்டு மார்க்கெட் வந்து ஒரே இடத்துல வந்து ஸ்டாண்டர்டாக நின்றுட்டுருக்கு. பெரிய லெவலில் மூவ் வந்திருந்தாலும் நல்லா வலைட்டலை காட்டுறதை தவிர பெருசாக அந்த மூவும் நடக்கலை. ஓகேங்களா? ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே தான் நிற்கிது. ஸோ அப்கமிங் டேஸில் எய்தர் ஏதாவது ஒரு பக்கத்தில் பிரேக் அவுட் பண்ணி நமக்கு வந்து கோட்டக் பேங்க் வந்து நல்ல ஒரு மூவ் போகலான்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இது நேரோ சிபிஆரில் இருக்குது. ஸோ H4ஐயோ அல்லது L4ஐயோ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வேறு எங்கேயும் கோட்டக்கில் ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பை ரன், அதே சமயத்தில் நியூஸ் பேஸ்டு. ஸோ நல்ல அசெண்டிங்கில் இருக்குது, ப்ளஸ் நேரோவாக இருக்குது. ஸோ இதுவும் நான் பைக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன். H4 தாண்டும் போது மட்டும் நீங்கள் தாராளமாக நீங்கள் பையிங் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ L4 கீழே ட்ரை பண்ணாதீங்க. அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிடையாது, வெறும் ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு பியூராக ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை அப்கமிங் வீக்லையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ இதை வந்து ட்ரேடிங்காக நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்கு பயன்படுத்தாதீங்க. அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது ஃபைனலாக ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசெண்டிங்கில் இருந்தாலும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடரேட்டான ஒரு நேரோவை கொடுத்துருக்கு. அதுவும் இல்லாமல் வந்து பார்க்கும்போது கடைசி ஒரு 1 வீக்கில் மட்டும் ஒரு மாடரேட்டான ஒரு புல் ரன்னை வந்து மார்க்கெட் கொடுத்து ஒரு சைடுவே போயிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் நமக்கு கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம பையிங்கை வந்து ட்ரை பண்ணலாம். செல்லிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ரிலையன்ஸில் பார்க்குறது வேஸ்ட்டு. ஸோ அப்கமிங் டேஸில் பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்க வேணாம். இது டிசெண்டிங்கில் இருந்தாலும் நமக்கு நேரோவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் மார்க்கெட் வந்து 17,500 இருக்கிறதுனால ஒரு பை ரன்னை நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதனால் செல்லிங்காக ட்ரை பண்ணி ரிலையன்ஸில் மாட்டிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற இந்த 12 ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஏறத்தாழ எல்லாமே அசெண்டிங் சைட்லையும் நேரோ சைட்லையும் மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகிருக்கு. அப்கமிங் டேஸில் நல்ல ஒரு புல் ரன்னை தான் நான் எதிர்பார்க்குறேனே தவிர நான் வந்து செல்லை வந்து நான் எதிர்பார்க்கல. அதே சமயத்தில் 17,600 to 500 ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை பை பண்ணிவிட்டு 2 கால் ஆல்ரெடி செல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் எல்லா வீடியோவிலும் டெய்லி ரிப்போர்ட்டில் நான் காட்டியிருக்கேன். அப்கமிங் டேஸில் இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு மாடரேட்டான பியரிஷில் இருந்தாலும் ஆப்போசிட்டில்
என்னால் காலை செல் பண்ணி என்னோடய பொசிஷனில் காப்பாற்ற முடியும். திரும்பவும் நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். 200% வந்து எட்ஜிங் பண்ணால் ஒழிய லாங்கர் ரனில் வந்து ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் எட்ஜிங் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆப்ஷனோட சீரீஸில் வந்து நம்ம கண்டினியூவாக போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க ஆப்ஷனோட சீரீஸை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆப்ஷனோட சேர்த்து எட்ஜிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதே சமயத்தில் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து 5 o'clock வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும், டெய்லி 9 o'clock வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனோட ஸ்ட்ராட்டஜி வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி வேறு ஏதாவது சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வியூ பையை தவிர செல்லு கிடையாது. அப்கமிங் டேஸில் 17,500 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு குரூஷியலான பை லெவலாக நம்ம வந்து நிஃப்டி சைட்லையும், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 38,500 அப்படிங்கிறது ஒரு குரூஷியலான பை லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியிலும் அப்கமிங் டேஸ்லேயே எதிர்பார்க்கலாம். அதனால் செல் இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணுங்கள், பையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்கமிங் வீக்கில் நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதே சமயத்தில் டெய்லி அப்டேட் வந்து ஈவினிங் 5 o'clock வருது. இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா டெய்லி அப்டேட்டில் நான் தெரியப்படுத்துகிறேன். ஞாபகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டெய்லி 5 o'clock ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு ஈவினிங் 5 o'clock ஒரு மார்க்கெட்டோட அப்டேஷனில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.